விஜய் அவர்கள் வந்து சென்னையில லேண்ட் ஆன உடனே இமீடியட்டா தள்ளுமுள்ளு தொப்புக்கடின்னு விழுகிறார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேற கண்ட்ரில அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்க. அங்க ஃபிளைட்ல இருந்து லேண்ட் ஆகுறதுல இருந்து அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டா, அதுக்கப்புறம் செக்யூர்டா அவரை கொண்டு போற எல்லா இடத்துக்குமே அவ்வளோ மரியாதையோட அவ்வளோ சிறப்பா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த ஈவெண்ட் க்ளோஸ் டு 80,000 பீப்புள், இட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட். அப்படி ஒரு இடத்துல ஒரு சிறு சலசலப்பு நடக்கல, மக்களோட கொந்தளிப்பு நடக்கல. மக்கள் அவ்வளோ ஆர்கனைஸ்டா அவங்களும் அவங்க சுயத்தை கட்டுப்பாடோட அவ்வளோ சூப்பரா நடந்துக்கிட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் இங்க வராங்க, இந்த ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. இப்போ தெரியுதா ஏன் இந்த ஈவெண்ட் அவரோட கடைசி ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் நடந்திருந்ததுன்னா எவ்வளோ ப்ரெஷர்டா இருந்திருக்கும். அது இன்னும் பொலிட்டிக்கல் ப்ரெஷரா பயங்கரமா இருக்கும். அங்க 80,000, இங்க 80,000 சாதாரணம். 4 லட்சம் 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு இன்னும் பெரிய பேசும் பொருளா இருக்கும். நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ஏன் இது வந்து தமிழ்நாட்டில் நடத்தலன்னு சொல்லிட்டு. அதற்கு பதில் இதுதான், வந்தோடனே காட்டியாச்சு நம்ம. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு த மலேசிய தமிழர்கள் அண்ட் இந்தியர்கள். இவ்வளோ சிவிக் சென்ஸோட நடந்துக்கிட்டாங்க. அது வந்து ஏற்கனவே அஜித் ஆர்கனைஸ் பண்ண போட்டோ ஈவெண்ட்லயும் பொறுமையா நின்று எல்லாருமே ஒருத்தரா வந்து அதை பண்ணியிருப்பாங்க. அது தமிழ்நாட்டில் நடந்திருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா நடக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அஜித் இதுவரைக்கும் ஃபேனை மீட் பண்ணதே கிடையாது தமிழ்நாட்டில். ஏன் அடுத்த கண்ட்ரில நடக்குது? அப்ப யோசிக்கணும் இல்லையா? யோசிச்சா இது அற்புதமா விடை கிடைக்கும். ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லை. அஜித் ஒரு இன்டர்வியூலையும் ரீசெண்டா இன்டர்வியூலையும் சொன்னதும் அப்படியே வேற மாதிரி ஆக்கப்பட்டது. அவர் சிவிக் சென்ஸை பத்தி பேசியிருப்பாரு, மாரலிட்டியை பத்தி பேசியிருப்பாரு, இங்க ஃபேன்ஸ் எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தியும் பேசியிருப்பாரு. பட் அது வந்து வேற மாதிரி திருச்சி தான் பார்க்கப்படுது. இங்க ஒருத்தரை பத்தி சொல்லியே ஆகணும். நிறைய கான்ட்ரவர்சி அவர் மேல இருக்கலாம். ஆனா ஈவெண்ட் நடத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை சிறப்பா அந்த 2 நாளும் அற்புதமா அவர் ஆக்கி கொடுத்துருக்காரு. அவர் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றது தான் எனக்கு தோணுது. மாலிக். ஸோ மலேசிய மக்கள் நிச்சயமா கிரேட்ஃபுல்லா இருக்கணும் மாலிக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வேற கண்ட்ரியில் நடந்திருக்கலாம். ஆனால் அதை அங்கே கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டினது, இந்த மாதிரி தான்டா ஈவெண்ட் நடத்தணும் அப்படிங்கிறத அதை பண்ணி காட்டினது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சீரியஸ்லி ரொம்ப பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி தான் இது. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அது அப்படியே இங்கே வந்தால் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. அந்த நிலை மாறணும். நிச்சயமாக மாறும். பார்ப்போம்.